Hey folks, வணக்கம் வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிராண்ட் நியூ கஃபே ரேசரான GT650 தான் என்னோட இருக்குது. எஸ், இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மிஷின் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ ப்ளஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டு தட்டாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் லைக் திஸ் வீடியோ. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடி எக்கச்சக்க எஃபோர்ட்ஸ் இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் இந்த வீடியோவே நான் கிட்டத்தட்ட காலை ஒரு 7-8 மணிக்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் மதுரைக்கு வந்து. ஸோ தேங்க்ஸ் டு விநாயகம் பிரதர் இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக. ஸோ அவரோட ஓனர்ஷிப் ரிவ்யூமே வந்து வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் வெயிட் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். இந்த வண்டியோட ஒரு யூனிக்கான விஷயமே என்ன அப்படின்னா இதோட இந்த லுக்ஸ், இந்த கிளாசிக் பீஸ்ட்டுக்கான இந்த லுக்ஸ் தான் இந்த வண்டிக்கான ஒரு யூனிக்கான விஷயமே அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்தில் பிரிட்டிஷில் கஃபீஸ்குள்ளே நடக்கிற அந்த ரேஸ் லைக் அந்த பைக்ஸை வந்து ஒரு ரேஸ் பைக்காக ஸ்போர்ட்ஸ் பைக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க யூஸ் பண்ணதான் அதை கஃபே ரேஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிசைனில் அதே ப்ரப்போர்ஷனில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது தான் இந்த GT650 அப்படின்ற ஒரு கஃபே ரேசர் கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிசைன் அப்படின்றது வந்து வேறு எந்த பைக்லேயுமே நமக்கு வந்து கிடைக்காத ஒரு விஷயம். இட் ரிமைன் சேம் அஸ் லைக் ஒரு கிளாசிக் பைக்ஸை லவ் பண்ணுற அத்தனை பேருக்குமே வந்து இந்த பைக்கோட டிசைன் அப்படின்றது பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. அப்படி பிடிக்கலாம் சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைனை பற்றி பேசுகிறப்போ இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வருது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ்லையும் வருது. இப்போ என்னோட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபெக்ஸ் கிரே வித் அலாய் வீல்ஸோடு வருது. அது மட்டும் இல்லாமல் மற்ற சில கலர்ஸ் வேறு வேரியண்ட்டான ஸ்போக் வீல்ஸ்லேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அத்தனை விஷயமே இப்போ நீங்கள் இமேஜஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் க்ரோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் கலர். ஸோ அந்த டிசைன் அப்படின்றப்போ இந்த பைக்குக்கு ஒரு 10 அவுட் ஆஃப் 10, மேபி 11 அவுட் ஆஃப் 10 கூட நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு கிளாசிக் பைக் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். ஸோ அதில் இந்த பைக் சொல்லவே தேவையில்ல, த பெஸ்ட். அண்ட் இந்த வண்டியில் டிசைனை தாண்டி இதோட குவாலிட்டி, இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த பிரச்சனை தர்ற மாதிரி எனக்கு எந்த விஷயமே எனக்கு வந்து கண்ணில் படவே இல்லை, டு பி ஃப்ராங்க். ஸோ மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பட்டாலும் நமக்கு உடைய போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃபைபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை தாண்டி மற்றபடி இந்த பில்டில் இந்த எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இங்கே கொடுக்காதது வந்து இந்த லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ப்ரோன் டு பிரேக் ஆன விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ முழுக்க ஒரு ஸ்டீல், எந்த இடத்துலையும் எனக்கு வந்து அந்த தேவையில்லாத பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப கிளாசிக்காக வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷை பொறுத்த வரைக்குமே வந்து திஸ் இஸ் குட் இனஃப். எந்த பிரச்சனையுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு சில இடங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரேமில் ஆக்சுவலாக இந்த வெல்டு ஜாயின்ஸ் அப்படின்றது வந்து என்னால் அதை பார்க்க முடிஞ்சது. பட் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. இட் ஜஸ்ட் டிபிக்கல் நம்ம மற்ற வண்டிஸில் பார்க்குற மாதிரி இதுலேயே நமக்கு இருக்கே தவிர அது வந்து ஒரு பெரிய விஷயமா அதை நான் பார்க்கல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது அந்த டிசைன் அண்ட் பில்டை தாண்டி இந்த கிளாசிக்கல் ரெட்ரோ தீமை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்டு எல்இடி ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும். எஸ், இப்போ தான் ரீசெண்டாக 2024 அப்புறமா வந்து இப்போ எல்இடி ஹெட்லைட்ஸை வந்து இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலஜன் ஹெட்லைட்ஸ்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் ரிமைன் சேம். ஃப்ரண்ட்லையும் சரி, ரியல்லையும் சரி, நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் சரி, அதே மாதிரி ரியலில் இருக்கிற டெய்லைட்ஸும் சரி, எல்லாமே வந்து ஹாலஜனாக தான் இன்னுமே ரிமைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரிமைன்ஸ் அஸ் கிளாசிக். அண்ட் இங்கே கொடுத்துருக்க இந்த ரவுண்ட் ஷேப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ரோட்ரி நாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் ரிமைன் கிளாசிக், மேட் ஃபார் கிளாசிக் அப்படின்றத வந்து திரும்ப அதில் சொல்ல வைக்குது அப்படின்னே சொல்லலாம். பார் அண்ட் மிரர்ஸாக இருக்கட்டும், அந்த அட்ஜஸ்டபிள் லீவர்ஸாக இருக்கட்டும், இட் ரிமைன்ஸ் சேமஸ். அந்த பழைய காலத்தில் நமக்கு பார்க்குறப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த வண்டியிலையும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், தட்ஸ் அனதர் பிகஸ்ட் ப்ளஸ். எஸ், இங்கே எல்இடி கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபீச்சர்ஸ் எந்த டெக்னாலஜியுமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. சொல்லப்போனால் இந்த கியர் இண்டிகேட்டர்ஸ் கூட கிடையாது. பட் டஸ் திஸ் சால்வ் த நீட் அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் நான் சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மொத்த முள்ளும் மேலே ஏறி கீழே இறங்குறப்போ அது வேறு லெவலில் ஒரு ஃபீலை வந்து இந்த பைக்ஸ் தருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ், ரியர் செட் ஃபுட் பெக்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் லீன் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி வரும். சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 804 mm ஆஃப் சீட் ஹைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட்டுக்கு இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு 180 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ஆள், வித்தவுட் பூட்ஸ் அண்ட் ஸ்னீக்கர்ஸ் எல்லாமே. ஸோ நான் இப்போ ஏறி காட்டுறேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம். இதுதான் வந்து உங்களோட பேசிக்கான ஒரு ரைடிங் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபுட் பேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு கண்டிப்பாக மடங்கியே தீரணும். ஏன்னா ஃபுட் பேக்ஸ் இங்கே தான் இருக்குது. அண்ட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் இன்ஜின். ஸோ கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சுற்றும். கொஞ்சம் ப்ரொடக்டிவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டு, விச் இஸ் அ குட் ஒன். பட் ஸ்டில் நீங்கள் ட்ராயர்ஸோ இல்லை இந்த நார்மல் ட்ரவுசர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டாலும் உங்களுக்கு ஸ்கின் வெந்துடும். நானே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஓனர் ஸ்கின் வந்து. ஸோ அதை நீங்கள் வந்து மறக்காமல்
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த வண்டியை பொறுத்தவரையும். ஆனால் போக போக தான் இதோட ஹீட் என்னென்னு உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ரைடிங் ட்ரையாங்கிள். கொஞ்சம் வந்து ரியர் சைட் தான் நான் கொஞ்சம் லீன் பண்ணி தான் ஓட்டணும். ரொம்ப லீன் பண்ணி நம்ம ஓட்டுற அளவுக்கு இல்லை. ஸோ இதுதான் ஒரு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு நேக்கட் பைக்ஸ்லேருந்து நீங்கள் இந்த பைக்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ரிஸ்ட் பெயினோ இல்லாட்டி பேக் பெயின் வரதுக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் ஓட்டின வரைக்குமே வந்து திஸ் இஸ் குட் இனஃப். எந்த இதுலையும் பிரச்சனை பண்ணல. ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக வந்து நமக்கு டிபிக்கல் ஃபோக்ஸ் தான் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. நாட யூஎஸ்டி ஃபோக்ஸ்னால் இதோட ட்ராவலுமே வந்து வெறும் 110 mm ஆஃப் ட்ராவல். இப்போ ரியலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிளாசிக் லுக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நமக்கு 2 சைடுமே நமக்கு வந்து சாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட மோனோ சாக் அப்சார்பர்ஸ் நமக்கு கிடைக்கல. ஸோ இதோட லுக்ஸ் வந்து கண்டிப்பாக அது மெயின்டைன் பண்ணுது. பட் அதோட குவாலிட்டி, அந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அஸ் அ ரைடராக நீங்கள் ரைட் பண்ணுறப்போ யூ கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு கம்பேர் பண்ணுறப்போ யூ கெட் சம்திங் பெட்டர். பட் ஒரு பில்லியனாக நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் ஒன். நான் பில்லியனுக்கு வந்து ஃபுட் பேக்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் நாட் அஸ் சேஃபஸ். ரைடருக்கு இருக்கிற சேஃப்டி வந்து நமக்கு பில்லியனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வண்டியோட டார்க் அந்தளவுக்கு கொஞ்சம் திருகினாலும் வந்து பில்லியன் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ பில்லியனை வச்சு லாங் ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காரணம் அதோட சீட்டுமே வந்து கொஞ்சம் ஹார்டு. கண்டிப்பாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துகிட்டு தான் ரைட் பண்ணுற மாதிரி வந்து இந்த சீட்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஹார்டான விஷயம் தான். அண்ட் இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த 650cc parallel twin engine அப்படின்னு சொல்லிடலாம். Yes, this is a 649cc parallel twin engine. Comes with oil cooled engine, oil and air cooled combination வருது. 6-speed gear box ஓட அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வந்து இந்த வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 47 bhp கிட்டத்தட்ட வந்து ஒரு 7200 rpmலையும் which is a peak rpm, enormous 52 Nm of torque. நமக்கு வெறும் 5200 rpmலையும் நமக்கு வந்து டெலிவரி ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாலும் வண்டி தூக்கிடும். அந்தளவுக்கு தான் வந்து இந்த வண்டி இருக்குது. எஸ், வண்டியோட வெயிட் ஸ்டில் லைக் 200 kg. பட் இந்த டார்க் வந்து அவ்வளோ ஈஸியாக ரொம்ப ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்மளை வந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜினை பற்றி பேசுகிறப்போ ஒன் ஆஃப் த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த வண்டியை வாங்குறதுக்கு அப்படின்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓனர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்டாக இங்கே வந்து போட்டிருக்காரு. இட்ஸ் நாட் அ ரெட் ரூசர் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இதோட பேர் நான் இப்போ சொல்ல விரும்பலை. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். This is the ideal note. Ideal note feels like a kind of எனக்கு வந்து அந்த ரெட் க்ரூசர் பர்ஃபார்மன்ஸ்க்கான அந்த ஃபீல் எனக்கு தருது. பட் திரும்ப போது அதோட ஃபீல் தெரியும். போத அந்த போதைன்னு சொல்லுவாங்கள்ல, திஸ் இஸ் வாட் இட் இஸ். இந்த வண்டிக்கான ஒரு போதை அப்படின்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு, இதோட பவர் அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பவர் டெலிவரி, ஒரு ஏர்காசமான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த இன்ஜினை பற்றி பேசுகிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வண்டியோட வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வண்டியோட வைப்ரேஷன் சர்ப்ரைசிங்லி ரொம்ப 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 லோவாக இருந்துச்சு. நானும் வந்து வைப்ரேஷன் இப்போ வந்துடும் நான் தேடிட்டு இருந்தேன். அன்லெஸ் ஆர் அன்டில் நான் ஒரு 7000 rpms நான் கிராஸ் பண்ணுற வரைக்குமே which is the peak rpm, அது வரைக்குமே எனக்கு வந்து வைப்ரேஷன் எனக்கு எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகலை. விச் இஸ் வெரி ஸ்மூத். எனக்கு கேட்டால் இது ஒரு பிளஸிங் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ரொம்ப 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 சூப்பராக வந்து வைப்ரேஷனை கண்டாமினேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இதோட பவருமே வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வண்டியோட ஒரு கானை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இட்ஸ் நாட் 1 or 2, லைக் கொஞ்சம் கான்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கான் என்ன அப்படின்னா இதோட பிரேக்கிங். எஸ், இந்த வண்டியோட பவருக்கு இட் ஹேஸ் டு சம் குட் அமௌண்ட் ஆஃப் பிரேக்கிங். அது பண்ணவே இல்லை. ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 320 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸில் நமக்கு வந்து 2 piston கேலிபர்ஸையும், ரியலில் நமக்கு வந்து 240 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸில் சிங்கிள் piston கேலிபர்ஸையும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் இருந்தாலும் இதோட பிரேக்கிங் குவாலிட்டி அப்படின்றது லிட்ரலி 0. ஃப்ரண்ட்டில் ஆச்சு அந்த கொஞ்சமாச்சு ஃபீல் ஆச்சு. ரியலில் அந்த ஃபீல் அப்படின்றது சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரியர் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட். ஏன்னா ரியலில் எனக்கு பிரேக் இருக்கிறதே ஃபீல் ஆகலை. வண்டியை ரொம்ப ஈஸியாக ஸ்டாப் பண்ணவில்லை. ஸோ அந்த பிரேக் டெஸ்ட் எல்லாமே நான் ரைட் ரிவ்யூவில் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நான் பார்க்குறது வந்து இதோட டயர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். டயர்ஸ் அண்ட் வீல் சைஸ். அன்லைக் அதர் பைக்ஸ் இதோட வீல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 18 inch வீல்ஸில் வந்து அந்த 2 சைடு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால். ஸோ 18 inch வீல்ஸில் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 100 section டயர்ஸையும், ரியலில் நமக்கு வந்து ஒரு 130 section டயர்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரெசிஸ்டன்ட் டயர்ஸ் தான். ஸோ கம்பேர்ட் டு MRF which is far more better.
பட் நமக்கு வந்து இந்த 2024 அப்டேட்டுக்கு முன்னாடி நமக்கு வந்து பெரலி டயர்ஸோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ அதோட கிரிப்பை கம்பேர் பண்ணுறப்போ அந்த ரெலஸ்டியன் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். அனதர் பிக் கான்ஸ் வந்து இதோட இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னே சொல்லிடலாம். இந்த வண்டியோட வெயிட் ஆக்சுவலாக வந்து 211 kgs. இட் ஹேஸ் டு பி ஸ்டேபிள், பட் இது வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். கார்னரிங் அப்போ கார்னரிங் விட்டுருங்க, ஒரு 120 130 போகிறப்போ என்னால் வந்து அந்த ஸ்டெபிலிட்டியை ஃபீல் பண்ணவே முடியலை. 130 140 போகிறப்போ ஒரு சடனாக பிரேக் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வண்டி வாபுலாகும். கார்னரிங்லாம் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் விழுந்துருவீங்க. அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா நானே வந்து ஒரு 120 போயிட்டு நான் பிரேக் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட்டில் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 3வது மிகப்பெரிய கான். அண்ட் இதோட இன்னொரு கானை நான் பார்க்குறது வந்து இதோட ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஹீட்டிங்கான மெயினான ரீசன் இது வந்து ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின், ஆயில் அண்ட் ஏர் கூல்டு இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு ட்ராக் பேண்ட்டோ ஷார்ட்ஸோ போட்டு ஓட்டுறப்போ இட்ஸ் நாட் தட் ஈஸி டு மெயின்டைன் திஸ். ஏன்னா ஹீட்டிங் இன்னவிட்டபிளாக இருக்குது. நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஹீட்டிங்கை வந்து இது எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது எல்லாமே சிட்டிக்கு மட்டும் தான். நீங்கள் சிட்டியை தாண்டி நீங்கள் ஹைவேக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் அப்படின்றது வந்து ஃபீல் ஆக போகிறது கிடையாது. அண்ட் நம்பர் 5 இதோட 5th கானுக்கு வந்துட்டோம், விச் இஸ் மோஸ்ட்லி த லாஸ்ட் கான், விச் இஸ் த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த வண்டியோட எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோராலஸ் மேக்ஸிமம் ஒழுங்காக ஓட்டினீங்கன்னா ஒரு 20 அப்படின்றது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 80 to 100 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 22 or 23 விச் இஸ் த மேக்ஸ். ஓகேயா? ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கிற இதுக்கு வந்து இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வெறும் 12.5 liters தான் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ஒரே ஒரு ஃபியூல் கேஜ், அதுவுமே வந்து அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் இது வந்து ஃபுல் டேங்க் அடிச்சும் ஃபஸ்ட்டில் தான் ஒரே ஒரு பிளிங்க் தான் ஆகிட்டு இருக்குமே தவிர இந்த சென்சார்ஸில் ஒரு சில பிரச்சனை ஆக்சுவலாக வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அட் லாஸ்ட் இதோட ப்ரைஸிங் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் ஆக்சுவலாக அந்த GST 2.0 முன்னாடியே அது வாங்கிட்டாரு. ஸோ அப்போ அவர் வாங்குறப்போ ஆண்டோட இந்த வேரியண்ட் அபெக்ஸ் கிரே அப்படின்ற இந்த வேரியண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 4,25,000 அப்படின்றது ஆண்டோட காஸ்ட்டாக வந்திருக்கு. இதோட கரண்ட் ப்ரைஸிங்கை நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இந்த ப்ரைஸிங்கை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் இந்த வண்டியை வாங்குறான் அப்படின்னா முழுக்க இந்த வண்டி மேலே இருக்க ஒரு லஸ்ட், நாட் அ லவ், இட்ஸ் ஃபக்கிங் லஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டியை வாங்கவே முடியும். அவன் தான் அந்த வண்டியும் வாங்கவும் செய்கிறான். ஸோ அப்படிப்பட்டவர் தான் என்னோட அண்ணனும் அதை வாங்கியிருக்காரு. இதுக்கு நெக்ஸ்ட்டு தட்டா ஓனர்ஷிப்பும் நான் அவரை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக அவரை கூப்பிட்டு வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் வரப்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே வந்து எக்கச்சக்க எஃபோர்ட்ஸ் இருக்குது. அந்த எஃபோர்ட்ஸ்லாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அது கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் கமெண்ட் இட் அவுட். ஏன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்துகிட்டே இருக்குது. மேபி அதில் உங்கள் கமெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணப்படலைனாலும் இன்னொரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவுமே வந்து போட்டுடலாம். அண்ட் இந்த வண்டிக்கு ஒரு மைலேஜஸ் வேணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. 200-300 லைக்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கான மைலேஜஸ் நான் கொண்டு வரேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உங்களை வேறு வீடியோவில் வேறு ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். Until then, Tata bye bye from Dinesh. Ride safe, stay safe. Bye.